அனுமதிக்கல. இப்ப இந்துங்கிற பேர்ல அவங்க திரட்டி செஞ்சாங்க. இந்து மதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குதா? கோயில் இடிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? முஸ்லீம் மதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? அப்படி சொல்லப்படல. எல்லாமே அமைதியானது, எல்லாம் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா இந்து மதத்தில் இன்னும் பிராடா இருக்குது. எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, அல்லாஹ் ஒண்ணு, இயேசு ஒண்ணு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க. அதுல அவ்வளவு விசாலமான ஒரு கடவுள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விசாலமான ஒரு சித்தாந்தம் தான் இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மதத்தின் பெயரை சொல்லி அவங்க செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பேரு? அவங்க ஒரு பஜ்ரங் தள் அல்ல விஹெச்பி அல்லது ஆர்எஸ்எஸ் அப்படித்தான் சொல்றாங்களே தவிர அதுக்கு அந்த மத தீவிரவாதி அவங்களுக்கு சொல்றது இல்ல. அப்ப அப்படித்தானே இதையும் சொல்லணும். முஸ்லீம் பேரை பயன்படுத்தி சொன்னாலும் அவன் முஸ்லீம் அல்ல. நம்ம முஸ்லீம் தீவிரவாதி சொல்லி சொல்லி என்ன ஆகுதுன்னு கேட்டா, விளங்காத முஸ்லீம் நினைக்கிறான், ஓ இஸ்லாத்துல இப்படி பண்ணணும் போல இருக்க. நம்ம சொல்லி சொல்லி அதுக்கு ஆள் சேர்த்து விட்டு இருக்கிறோம். அவனை தனிமைப்படுத்துறதா என்ன பண்ணணும்? அவனுக்கு பேரை வச்சிருக்கிறான்ல, அதுக்கு இஸ்லாமிய என்று நீங்க கலரை பூசும் பொழுது இஸ்லாத்துல உள்ள 4 பேருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, ஓ இஸ்லாம் இது பண்ணணும் போல இருக்க, இஸ்லாமிய தீவிரவாதிங்கிறாங்களே, இப்படித்தான் அவங்களுக்கு ஆள் சேர்றது. நம்மள பண்ற இந்த பிரச்சாரம் நம்மளுக்கு நம்மளே கேடு செய்யற மாதிரி ஆயிடுது. அதனால மேற்கத்திய உலகத்தின் சதியினால் அப்படி வருது. எல்லாரும் தப்பு செய்யறாங்க. தப்பு தான் யார் செஞ்சாலும். என்னை இங்கே அழைத்து வந்த தாங்கள் முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னை பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்னோட பேர் செந்தில்குமார். நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன். நான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த நிகழ்ச்சி. நீங்கள் முதலில் இந்தியர் நேசிக்கிறீர்களா இல்லை இஸ்லாம் நேசிக்கிறீர்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீங்க? பாகிஸ்தானும் இந்தியாவும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போது என் கடையில் வேலை செய்யற ஒரு முஸ்லீம் பையன் 2 நாள் சாப்பிடல தோட்டத்துக்கு. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவை நேசிக்கிறீர்களா இஸ்லாத்தை நேசிக்கிறீர்களான்னு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. அது எதனால கேட்கிறாருன்னா, இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கிரிக்கெட் நடக்கும் பொழுது அது பாகிஸ்தான் 2 ஆட்டத்திலையும் இந்தியா 3 ஆட்டத்திலையும் ஜெயித்தது. பாகிஸ்தான் 2 இதுல ஆட்டம் ஜெயிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தை முஸ்லீம்கள் வெளிப்படுத்தினாங்க. அப்ப நீங்க இந்தியாவை விட நீங்க பாகிஸ்தான் நேசிக்கிறீங்க, இப்ப இந்தியா 2ஆம் பட்சமா போச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல நிறைய விஷயங்கள் இதுல தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. முஸ்லிம்கள் செய்யற தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்தியாவை நேசிக்கிறீர்களா இஸ்லாத்தை நேசிக்கிறீர்களா என்பது ரெண்டும் முரணானது கிடையாது. நீ தந்தையை நேசிக்கிறாயா தாயை நேசிக்கிறாயா, ரெண்டையும் நேசிக்கிறேன்னு சொல்வது அது முரண் கிடையாது. ஒருவன் தந்தையை நேசிக்கிற அதே நேரத்தில் தாயையும் நேசிக்கலாம், தாயை நேசிக்கிற அதே நேரத்தில் பொண்டாட்டியும் நேசிக்கலாம். உனக்கு பொண்டாட்டி நேசிக்கிறியா தாயை நேசிக்கிறியாங்கிறது ரெண்டையும் முரணா கொண்டு நிறுத்த வேண்டியதில்லை. அது ஒரு வகையான நேசம், இது ஒரு வகையான நேசம். தாயை நேசிப்பது என்பது அது வேற வகையான நேசம், மனைவியை நேசிப்பது என்பது ஒரு வகையான நேசம். அதே மாதிரி முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியான்னு இல்ல, எந்த நாட்டில் நாங்கள் வாழ்கிறோமோ அந்த நாட்டை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. நாங்கள் இந்தியாவில் இருந்தால் இந்தியாவை நேசித்தாக வேண்டும். நாங்கள் அமெரிக்காவில் இருந்தால் அந்த அமெரிக்காவை நேசிக்கணும். நாங்கள் ஜப்பான்ல இருந்தால் நாங்கள் ஜப்பானை நேசிக்கணும். நீங்கள் இருந்தாலும் அப்படி நேசிப்பீங்க. நம்ம எல்லாரும் ஜப்பான்ல பிறந்தா எதை நேசிச்சிருப்போம்? நம்ம எல்லாம் பிறந்தது பை சான்ஸா இந்தியாவில் பிறந்திருக்கிறோம். அது நம்ம ஜப்பான்ல பிறந்திருந்தா எங்கள் நாடு ஜப்பான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். அப்ப நாம் எங்க இருக்கிறோமோ தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு, தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள் என்று நேசிக்க வேண்டும் என்பது இஸ்லாமே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது ரெண்டையும் முரணா நிப்பாட்டக்கூடாது. எப்ப இது முரணாவும் தெரியுமா? உன் தேசத்தை நேசிக்காதே அப்படின்னு இஸ்லாம் சொல்லி இருந்தால் அப்ப என்ன வர முரண்? என்னங்க தேசத்தை நேசிக்காது இஸ்லாம் சொல்லுது, இதை நேசிச்சால் அதை நேசிக்க முடியாது, அதை நேசிச்சால் இதை நேசிக்க முடியாதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தால் ஓகே. இஸ்லாம் அப்படி எங்களுக்கு எங்கேயாவது சொல்லி இருக்குதான்னு கேட்டா அப்படி சொல்லவே இல்லை. அதாவது இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதும் எல்லாமே அல்லாஹ்வுடைய பூமி நம்ம நினைக்கக்கூடிய மார்க்கம் இது. எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நம்மளுக்கு எதை உரிமையாக்கி இறைவன் தந்திருக்கிறானோ அதை பாதுகாக்கணும். என்னுடைய சொத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய உடைமையை பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், என்னுடைய மனைவியை நான் பாதுகாக்கணும், நான் இருக்கிற நாட்டையும் நான் பாதுகாக்க வேண்டும். அதான் எனக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய விஷயம். இப்ப இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது என்பதை வரலாற்று ரீதியாகவும் நீங்க பார்க்கலாம். இந்தியா சுதந்திர போராட்டம் நடக்குது, வெள்ளையர்களை எதிர்த்து போராடுறோம். அப்ப அதுதான் சோதனைக்குரிய இடம். ஒரு மனிதன் நாட்டை நேசிக்கிறானா அல்லது அவன் வேற நாட்டுக்கு எதிராக இருக்கிறானா என்பதை போர்க்களத்தில் எப்படி நடக்கிறான் சும்மா பேசிடலாம். மேடையை போட்டு நாங்கள் எங்கள் உயிரை விட இந்தியாவை நேசிக்கிறோம் இறங்கிட்டு போய் இங்க உள்ள ஃபைல் எல்லாம் களவாங்கிட்டு போய் பாகிஸ்தானுக்கு வித்துருவாங்க.
மேடையில் பேசலாம் யார் வேண்டாலும். எப்ப தேசபக்தியை காட்டணும்னு கேட்டா ஒரு நெருக்கடி வரும் பொழுது காட்டணும். நாட்டுக்கு ஒரு நெருக்கடி, வெள்ளைக்காரனை விரட்டணும். இந்த வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக வேண்டி சுதந்திர போராட்டம் நடந்தா இல்லையா? இந்தியாவில் நடந்த முதல் சுதந்திர போராட்டம் எது? வரலாறு கூட புரட்டுங்க. இந்தியாவில் வெள்ளைக்காரனை எதிர்க்க கூடாது என்று எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கும் பொழுது முதல்ல வெள்ளைக்காரனை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டம் இந்தியாவுக்கு தமிழகத்திலிருந்து தான் நடக்கிறது. அந்த தமிழகத்தில் வேலூர்ல இருந்து தான் நடக்கிறது. அந்த வேலூர்ல நடந்த சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. அது சிப்பாய் கழகம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம். நாட்டை பாதுகாக்க, இந்த நாட்டை நேசித்தாலும் பாதுகாக்க முடியும். இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி முதல்ல சிப்பாய் கழகம். சிப்பாய்னா என்ன? சிப்பாய்னா போலீஸ் அர்த்தம். சிப்பாய்ங்கிற வார்த்தைக்கு ராணுவ வீரன், அரசாங்கத்தினுடைய ஊழியர் அர்த்தம். பாதுகாக்கிற ராணுவம் போலீஸ் எல்லாத்தையும் அந்த காலத்து சிப்பாயும்பாங்க. அந்த சிப்பாய்களாக முஸ்லிம் சிப்பாய்கள் வெள்ளைக்காரன் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஆயுதத்தை எல்லாம் முஸ்லிம்கள் போய் அவன்கிட்ட சிப்பாயா சேர்ந்து, வெள்ளைக்காரன் போய் அவனுடைய ராணுவ வீரரா சேர்ந்து அவன்கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ராணுவ வீரனும் துப்பாக்கிலாம் கொடுத்துருவான்ல, அவன்கிட்ட இருக்கிற சரக்குலாம் இவனுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி போய் சேர்ந்து அவன்கிட்ட உள்ள சாதனங்கள்லாம் கைப்பற்றிக்கிட்டு திடீர்னு எதிராக புரட்சி பண்ணாங்க. சிப்பாய்கள் பூரா இணைஞ்சாங்க. வேலூர்ல முஸ்லிம் சிப்பாய்கள் பூரா வெள்ளைக்காரனுக்கு எதிராக சுட்டு தள்ளி ரணகலம் பண்ணாங்க. ஓடு, இந்த நாட்டில் வெள்ளைக்காரனா இருக்கக்கூடாது என்று சொல்லி களத்தில், அதான் முதல் சுதந்திரம். அப்பதான் விதைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம எதிர்க்கணுங்கிற உணர்வு விதைக்கப்படுதுங்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அவ்வளவு முஸ்லீம்கள் தான் சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்டவங்க. அதுக்கு பேர் கழகம்னு பேர் வச்சுட்டான் பாருங்க. கழகண்டா தப்புக்கு தான் கழகம்னு சொல்லணும், அது சிப்பாய் போர்னு சொல்லணும். ஆனால் வரலாற்றுல எப்படி எழுதிருக்கான்னு கேட்டா, தப்பு செய்யறவன் தானே கழகம்னு சொல்லுவான். கரெக்டானதுக்கு கழகங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சுதந்திர கழகம்னு சொல்லுவோமா? காந்திஜி கழகம் பண்ணான்னு சொல்லுவோமா? நேதாஜி சுபாஷ் சந்திர கழகம்னு சொல்லுவோமா? அவங்களும் அதே காரியத்தை செஞ்சாங்க. லட்சியத்தை பொறுத்து அது மாறிடும். ஒரு லட்சியத்துக்கு நியாயத்துக்கு நடந்தால் அதுக்கு பேர் கழகம்னு சொல்லக்கூடாதுங்க. ஆனா கழகம் தான் எழுதி வச்சுக்கிறாங்க. சிப்பாய் கழகம் தான் சுதந்திர போர்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, சிப்பாய்கள் கழகம் தான் வச்சுக்கிறோம். கழகம் பண்ணாங்க. இந்த கழகம் பண்ணதுக்கு என்ன பதிலடி தெரியுமா? அவனோட நிக்க முடியல, எல்லாம் பிடிபட்டாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. உசுரோட பிடிக்கப்பட்டவர்களை எல்லாம் பீரங்கிக்குள்ள வச்சு, வெடிமருந்த வச்சு சுட்டான். வீரங்கியில் திணித்து அவர்களை என்ன அவங்களே குண்டா பயன்படுத்தினா துண்டு துண்டா செதறி போய் செத்தாங்க. சாவுன்னு தெரியும். எதுக்கு செஞ்சாங்க இத? இந்தியாவா வெளிநாடாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தானங்க. இந்த தேசத்தை நேசிக்கிறியா இல்லையா, அதுக்கு பதில் தானே. அப்ப சுதந்திரம் சொன்னாங்க, முடிச்சு எல்லாம் சொல்றாங்க. அப்ப சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினாங்க. இதே மாதிரி வெள்ளையர்களுக்கு எதிராக நடத்தின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ராணுவத்தில் தளபதியாக இருந்தவர் ஷானவாஸ் கான் தான். ஆயுதம் தாங்கி போராடினாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் வள்ளல் ஹபீபுங்கிறவர் தான் நெஞ்சாரு சுதந்திர போராட்டத்துக்கு நிதியா கொடுத்தாரு. இதெல்லாம் வரலாற்றில் இன்னைக்கு ரெக்கார்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காந்தி நடத்தின போராட்டத்திலையும் முஸ்லீம்கள் தான் அதிகமாக பங்கு வகிச்சாங்க. இல்லஸ்டேட் வீக்லியில ஒரு சுருக்கமா சொல்வதாக இருந்தால், குஷ்வந்த் சிங் அவர்கள் ஆசிரியராக இருந்தார். அந்த நேரத்தில் இல்லஸ்டேட் வீக்லியில் எழுதுறாரு, முஸ்லிம்கள் இந்த நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அதை விட அதிகமாக இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம், பொருள் தியாகம் செய்திருக்கிறார்கள் சொல்றார். இது ஒண்ணு தேசத்திற்கு பக்தி நிரூபிச்சிருக்கோம். அடுத்து என்னன்னா, ஒரு நாடு உண்டாவது, பாகிஸ்தான் ஒரு இந்தியா சுதந்திரம் அடைய போற கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு தனியா வேணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு காரணம் ஸ்டார்டிங் முஸ்லிம்கள் பண்ணல. இந்த கோல்வால்கர் கூட நெஞ்சாரு அது தனி நாடா பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னார். ராஜகோபாலாச்சாரியார் கூட நெஞ்சாரு அது தனியா பிரிச்சிருந்து இருந்தா அது முஸ்லிம் பெரும்பான்மை வந்துடும் பயந்தாங்க. எல்லாம் சேர்ந்து இருந்தா அவங்க ஒரு 20 கோடி சேர்ந்தாங்கன்னா அவங்களே பிரதமர் ஆகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துடும் சொல்லி மற்றவங்க தான் தூபம் போட்டாங்க. அது ஜின்னாவுக்கு பலியானார். ஜின்னாதான் அந்த கோரிக்கை முதல்ல வச்சாருன்னு சொல்ல முடியாது. நாட்டை பிரிக்கிறாங்க. நாட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில் இப்ப எங்களுக்கெல்லாம் கூட அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. எங்களுக்கு எங்க அப்பா பாட்டனுக்கு நீங்க எல்லாம் போயிருங்க, பிறந்தா போகலாம், யார் வேண்டாலும் போகலாம்னு சொன்னாங்க. எந்த முஸ்லீம் போகல. பாகிஸ்தானுக்கு சென்னையில இருந்து ஒருத்தனும் போகல, மதுரையில இருந்து ஒருத்தனும் போகல, ஹைதராபாத்ல ஒருத்தனும் போகல, ராமநாதபுரத்தில் ஒருத்தனும் போகல. போனதெல்லாம் யாருங்கிறீங்களா? போகவே இல்லை யாரும். உண்மை என்னன்னு கேட்டா பாகிஸ்தானுக்கு யாரும் போகல. அது என்ன நடப்பு என்று சொன்னால், பாகிஸ்தான் எப்படி பிரிக்கப்படுதுன்னா, பஞ்சாப் இருக்குல்ல, இப்ப உள்ள பஞ்சாப் ஒரு பெரிய மாநிலமா இருந்துச்சு, இந்தியாவுடைய ஒரு மாநிலம். அந்த பஞ்சாபுடைய ஒரு பாதியில முஸ்லிம்கள் மெஜாரிட்டி, ஒரு பாதியில சீக்கியர்கள் மெஜாரிட்டி, ஒரு பாதியில அவங்க மெஜாரிட்டி.